ஓம் நம சிவாய. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு நம்ம அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண போயிருந்தோம். எவ்வளோ நேரத்தில் நான் சாமியை பார்த்தேன், எனக்கு அண்ணாமலையார் எப்படி ஆசீர்வாதம் பண்ணார்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க, அளவு கடந்த கூட்டம். 10 மணிக்கு நாங்கள் கியூவில் நிற்க ஆரம்பித்தோங்க. நானும் எங்கள் பாப்பாவும் போயிருந்தோம். 2 மணிக்கு சாமி தரிசனம் முடிச்சிட்டோம். இதில் ஒரு சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையார் எங்களுக்கு 2 வாட்டி தரிசனம் கொடுத்தாரு. நான் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் ஒரு 5-6 மாதமாகவே நான் திருவண்ணாமலையில் போய் அவரை தரிசனம் பார்க்கும்போது எனக்கு 2 தரிசனம் கொடுக்குறாரு. 2 தரிசனம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கியூவில் போய் நின்று சாமி பார்க்குறேன்னா, திருப்பி அவரை பார்த்துட்டு வெளியில் வரும்போது எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிடுது. அதே மாதிரி இந்த வாட்டி எனக்கு அப்பாவை 2வது வாட்டி தரிசனம் பண்ண கிடச்சிச்சு. சரி, அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டோம். அம்பாலையும் அதே மாதிரி உண்ணாமலையார் அம்மாவையும் தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி உண்மையாலுமேங்க உண்ணாமலையார் அம்மாவையும் நாங்கள் 2 வாட்டி தரிசனம் பண்ணோம். இது நாங்கள் பொய்லாம் சொல்ல கிடையாதுங்க, இது உண்மை. அண்ணாமலையாரையும் உண்ணாமலையார் அம்மா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நாங்கள் 2 வாட்டி அவங்கள தரிசனம் பண்ணணுன்னு நான் மனசில் நினச்சேங்க. உண்மையாலுமே அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி நான் 2 வாட்டி தரிசனம் பண்ணேன். எனக்கு எங்கள் பாப்பாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் பண்ணுறதே பெரிய கஷ்டம். அவ்வளோ கூட்டம் வரும், நெருக்கடி வரும், நிற்க முடியாது. இதெல்லாம் தாண்டி அவரை 2 வாட்டி தரிசனம் பார்த்தது. இன்னொன்று சொல்கிறேங்க, விஐபி தரிசனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிட்ட போய் பார்க்க விடுவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல தாங்க போய் நாங்கள் தரிசனம் பார்த்தோம். எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு நான் அண்ணாமலையாரை நான் நேசிக்கிறேன்னா, அதே அளவுக்கு அவரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே பசியாக இருந்துச்சு. புளியோதரை சாப்பிட்டோம். கியூவில் நம்ம நிற்கிறோம் பார்த்திங்களா, அப்போ ஜில்லுன்னு மோர் கொடுத்தாங்க, வெள்ளரி பிஞ்சி கொடுத்தாங்க, வாழைப்பழம் கொடுத்தாங்க, அப்புறமேட்டுக்கு கோசாப்பழம் கொடுத்தாங்க, பிஸ்கெட்டு கொடுத்தாங்க. இத்தனையும் கேப் விட்டு ஒரே தாள் இல்லை, கொஞ்சம் தூரம் கேப் விட்டு இத்தனையும் கொடுத்தாங்க. நல்லா இந்த வாட்டி கவனிச்சிக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சாமி தரிசனமும் பார்த்துட்டு கிரிவலமும் சுற்றிட்டு நாங்கள் சேலம் வந்துட்டோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.